இன்னைக்கு பாப்பா ஸ்கூலில் கிராஜுவேஷன் டே. ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ சாதம் வச்சு பக்கோடா நாள் வச்சு புளிக்குழம்பு இருந்தது, அதை வச்சு ஓட்டிடலாம். வெங்காயம் பக்கோடா செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாமே நல்லா புதுசாக கட் பண்ணியாச்சு. எங்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இல்லை, அதனால நான் அது எதுவும் போடல. அப்புறம் கட் பண்ணது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு பசைஞ்சுக்கலாம். 6-7 ஸ்பூன் கடல மாவு, ஸோ அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு எண்ணெய் சூடானோன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கோடா போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக அழகாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு பக்கோடா. இது பார்த்தீங்கன்னா சாதம், நாள் வச்ச சாதம், பழைய சாதம், அதில் சின்ன வெங்காயம், நார்த்தங்காய், உப்பு, ஊறுகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தான் இருந்தது குழம்பு, அதை வச்சுட்டு சாப்பாடு முடிஞ்சாச்சு. நைட் வந்து ஒரு ரிசப்ஷன் இருந்தது, அங்கே ஓசிஸ் ஒரு சாப்பிட கிளம்பியாச்சு. டாட்டா, பாய் பாய்.